Hello everyone. In this video, Gauss law, that is previous video, Gauss law, that is continuation topic, applications of Gauss law. Applications of Gauss law, Gauss law is configurations, act and Gauss law use configurations electric field that is applications of Gauss law. 4 kinds of applications நம்ம bookல கொடுத்திருப்பாங்க and in that 4 kinds அதாவது அந்த 4 kindsல முதல் type electric field due to infinitely charged long wire கொஞ்சம் இந்த யூனிட்டோட ஒரு 2-3 டாபிக் தள்ளி அதாவது ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து ஒரு 2-3 டாபிக் தள்ளி பாத்தீங்க அப்படினா நம்ம bookல electric field due to continuous charge distribution அப்படின ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாபிக்ல ஒரு 3 kinds of configuration இல்ல system பார்த்திருப்போம் நம்ம அதாவது என்ன சொல்றது linear charge density இன்னொன்னு surface charge density அடுத்து volume charge density இந்த 3 kinds of charge densities நம்ம electric field due to continuous charge distribution அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இப்போ அதை யூஸ் பண்ணி தான் அதாவது அதை நம்ம ஃபண்டமெண்டலா வச்சு தான் இந்த क्वेश्चनக்கு derive பண்ண போறோம் அத ஃபண்டமெண்டலா வச்சு இப்போ क्वेश्चनலயே தெரியுது electric field due to infinitely charged long wire அப்போ charged long wire அப்படினா சோ இது charged long wire அந்த long wireல பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் நான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அந்த லாங் வயர்ல என்ன இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு சார்ஜஸ் யூனிஃபார்மா ஒரு லாங் வயர்ல டிஸ்ட்ரிபியூட் அப்படி ஆயிருந்தது அப்படினா லாங் வயர்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேரு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதுக்கு பேர் என்ன சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இது எங்க சார் படிச்சிருப்போம் அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம படிச்சிருப்போம் அந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை lambda அப்படின ஒரு லெட்டர் வச்சு டினோட் பண்ணுவோம் and lambda equal to q by l lambda னா சார்ஜ் டென்சிட்டி என்ன சார்ஜ் டென்சிட்டி லீனியர் சார்ஜ் டென்சிட்டி lambda is nothing but linear charge density q னா சார்ஜ் இங்க இருக்கிற சார்ஜ் கேபிடல் q l அப்படிங்கிறது அந்த லெந்த் இந்த வயரோட லெந்த் கேபிடல் L சோ இந்த மாதிரி ஒரு சார்ஜ் ஒரு வயர்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது அப்படினா அதுக்கு பேரு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி and அதோட ஃபார்முலா lambda equal to q by l இப்போ இந்த lambda equal to q by l வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சார்ஜ் வயருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போறோம் நான் ஏற்கனவே காஸ் லா அதோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அது நடத்துறப்ப நான் ஒரு டாபிக் நடத்திருக்கேன் நான் என்ன டாபிக் அப்படி பார்த்தோம்னா காஸ் லால ஃபண்டமெண்டலா நமக்கு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்கும் அதாவது ஸ்பெரிக்கல் கான்ஃபிகரேஷன் சிலிண்ட்ரிக்கல் கான்ஃபிகரேஷன் இன்னொரு பிளேன் கான்ஃபிகரேஷன் அதான் ஸ்பெரிக்கல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் நான் அந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும் 3 டைப் ஆஃப் சிமெட்ரி கூட சொல்லலாம் 3 டைப் ஆஃப் சிமெட்ரி இருக்கும் அந்த 3 டைப் ஆஃப் சிமெட்ரியில மட்டும் தான் காஸ் லா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சோ இப்போ அதுக்கு அப்புறமும் ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன் நம்ம என்னதான் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்லயும் சரி இல்ல என்னதான் ஒரு क्वेश्चन எடுத்துக்கிட்டாலும் அவங்க கொடுத்திருந்தது என்ன கான்ஃபிகரேஷனா இருந்தாலும் நம்ம காஸ் லாவை யூஸ் பண்ண போறோம் அப்படினா அந்த காஸ் லால இருக்கிற 3 கான்ஃபிகரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சிஸ்டமை மாத்திக்கணும் which means இப்போ எனக்கு ஒரு லாங் வயர் இங்க இருக்கு இது ஒரு லாங் வயர் இந்த லாங் வயர்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் அப்படினா நான் சிம்பிளா என்ன பண்ணனும்னா இந்த லாங் வயரை ஒரு சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ் ஆவோ இல்ல ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆவோ இல்ல ஒரு பிளேன் சர்ஃபேஸ் ஆவோ எது பாசிபிளோ அதான சேஞ்சா பண்ணிக்கணும் அதுவா நாம என்ன பண்ணிக்கணும் சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஒரு வயரை ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பார்த்தா முடியாதுதான் ஏன்னா அது ஒத்து வராது இன்னொன்னு பிளேன் அதுவும் கண்டிப்பா செட் ஆகாது அப்போ சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த வயரை
ஒரு சிலிண்டர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா முடியும். அப்ப எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது? இப்போ இங்க ஒரு இந்த வயர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். உள்ள பிளஸ் சார்ஜ் இருக்கு. உள்ள எப்படி இருக்கு? பிளஸ் சார்ஜ் இருக்கு. இப்போ இத வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் மாதிரி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். ரைட்டா? இந்த வயரை அப்படியே வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்? அஸ்யூம் பண்ணிட்டோம். இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்லயும் அந்த மொத்த சிலிண்டரையும் 3 பார்ட்டா பிரிக்க போறேன். என்னென்ன பார்ட் அப்படின்னு பார்த்தா, இது டாப். இந்த பார்ட்டுக்கு பேரு டாப். டாப் பார்ட் இல்லனா டாப் சர்ஃபேஸ். டாப் சர்ஃபேஸ், அதுக்கு கீழ இருக்கிறது பாட்டம் சர்ஃபேஸ். டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ். இந்த டாப்புக்கும் பாட்டமுக்கும் நடுவுல மீதி சர்ஃபேஸ்லாம் இருக்கு. அது எப்படி சிலிண்டர்ல இப்படி இருக்கும். அப்படிதானே இருக்கும். இப்படி இருக்குதுன்னா அந்த சர்ஃபேஸ கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். கர்வ்டு சர்ஃபேஸ். சரியா? டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ், இன்னொன்னு என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ். இப்போ இந்த 3 சர்ஃபேஸ், அதாவது 3 சர்ஃபேஸா பிரிச்சுக்கிட்டோம். அதுல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போறோம். எந்த லா யூஸ் பண்ணி? காஸ் லா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே காஸ் லாவோட ஃபார்முலா லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். phi E = closed integral E dot dA இல்லனா E dA cos theta அப்படின்னு கூட சொல்லலாம். E dot dA சொல்லலாம், இல்ல E dA cos theta அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் dA னா அந்த ஒரு பர்టిక్యులர் ஏரியா and nothing but cos theta னா ஆங்கிள். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம 3 சர்ஃபேஸா பிரிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த phi E அதையும் ஒரு 3 சர்ஃபேஸா நம்ம என்ன பண்ணனும்? பிரிச்சிரணும். அதாவது அந்த ஃபார்முலாவை 3 சர்ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம பிரிச்சிரணும். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் டாப் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? EDA அப்புறமா cos theta. EDA cos theta. இன்னொரு என்னது? பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ். அதுதான் CS ன்னு போட்டுருக்கேன். கர்வ்டு சர்ஃபேஸ், அதுக்கும் EDA cos theta. அதே மாதிரி இன்னொரு சர்ஃபேஸ் இருக்கு, பாட்டம் சர்ஃபேஸ். பிளஸ் பாட்டம், அதுக்கும் EDA cos theta. முடிஞ்சதா? இப்போ அந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம 3 சர்ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து டாப் கர்வ்டு சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ்ல நம்ம ஒண்ணு, அதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொல்லணும், நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் அப்படின்னு இப்ப சொல்லிடுறேன். நார்மல் வெக்டார் அப்படின்னு நம்ம ஒண்ணு படிச்சிருக்கோம். நார்மல் வெக்டார் அப்படின்னா என்ன? நார்மல் அப்படினாலே இப்போ வந்து என்ன சொல்றது? ஒரு நார்மல் அப்படி சொல்றேன்னா அந்த சர்ஃபேஸ்க்கு அது நார்மலா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நார்மல் இஸ் நதிங் பட் பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம், இல்ல 90 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். நார்மல், பெர்பெண்டிகுலர், 90 டிகிரி எல்லாமே ஒண்ணுதான். இப்போ இந்த 3 சர்ஃபேஸ்க்கு நார்மல் வெக்டார் எப்படி இருக்கும்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு இமேஜினரி விஷுவலா நீங்களே யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த பாட்டமுக்கு பார்த்தோம்னா நார்மல் இப்படி இருக்கும். பாட்டம் சர்ஃபேஸ், அதாவது இந்த சர்ஃபேஸ் வந்து இதுதான் பாட்டம் சர்ஃபேஸ் வச்சுக்கோங்க. அந்த சர்ஃபேஸ் எங்க பார்த்து இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கு. இந்த சர்ஃபேஸ் இப்படி இருக்கு. அப்போ இந்த சர்ஃபேஸ் இப்படி இருக்குன்னா அதுக்கு நார்மல் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், 90 டிகிரி. இது இப்படி இருக்குன்னா 90 டிகிரி இப்படி இருக்கும். அதுதான் இது. சோ இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா 90 டிகிரி. இது என்னது? நார்மல் n கேப். அப்போ டாப்புக்கு எங்க இருக்கும்? இப்படி இருக்கும், n கேப். கர்வ்டு சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும், நார்மல். முடிஞ்சா? இப்போ என்ன சூஸ் பண்ணோம்? நார்மல் வெக்டார் எல்லாமே எடுத்தாச்சு, சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளஸ் சார்ஜ் தான் சொல்லியிருக்கிறேன் நான் இல்லையா? இந்த வயர்ல பிளஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்போ பிளஸ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? உள்ள இருந்து வெளியில தானே போகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் உள்ள இருந்து வெளியில போகும்.
எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி போகும், இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி வெளியில போகும். இங்க எடுத்துக்கிட்டோம்னாலும் அப்படிதான். எப்படின்னா என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியில போகும். இங்க இப்படி போகும், இந்த இடத்துல இப்படி போகும். இங்க எலக்ட்ரிக், இங்க காஸ் தீட்டா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அந்த காஸ் தீட்டாக்கும் அப்படின்னா என்ன இருக்குன்னா, தீட்டானா ஒரு ஆங்கிள், காஸ் தீட்டானா ஒரு ஆங்கிளை மெஷர் பண்றது, அவ்வளவுதான். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இங்க இருக்கிற அந்த சர்ஃபேஸும் இந்த DA அந்த சர்ஃபேஸும் என்னென்ன ஆங்கிள் இருக்குன்னு சூஸ் பண்ணி பாருங்க. இப்போ அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு, அந்த கர்வ்டு சர்ஃபேஸும் அந்த பக்கமாவும் பார்த்து இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் அந்த பக்கமா தான் போகுது. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் ரெண்டுமே ஒரே பக்கமா தான் ஃபேஸ் பண்ணிருக்கு. ஃபேஸ் பண்ணிருக்குன்னா அப்போ அங்க இருக்கிற ஆங்கிள் எப்படி இருக்கும், 0 டிகிரி, which means parallel, parallel இருக்கும். அப்போ parallel இருந்துச்சுன்னா என்னது, 0 டிகிரின்னு வச்சுக்கோ. அப்போ இங்க கர்வ்டு சர்ஃபேஸ்ல cos 0 அப்படின்னு இருக்கும். cos 0 என்ன, 1, cos 0 ஓட வேல்யூ 1, அதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போதைக்கு. இப்போ டாப் சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ் வாங்க. டாப் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, இப்படி இருந்து இப்படி இருக்கு. பாட்டம் சர்ஃபேஸ் அதுக்கு ஆப்போசிட், மேல இருந்து கீழே பக்கமா இருக்கு. இது இப்போ டாப் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது மேல பக்கமா இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த பக்கமா இருக்கு, அப்படிதானே இருக்கு, இந்த பக்கமா இருக்கு. ஏன்னா பிளஸ் சார்ஜ் உள்ள இருந்து வெளியில போகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த பக்கமா இருக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் உண்டான ஆங்கிள் என்ன, 90 டிகிரி. அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. அப்போ ரெண்டுத்துக்கும் உண்டான ஆங்கிள் 90 டிகிரி. சோ 90 டிகிரிய இங்க போட்டு பாரு, cos 90 0. அப்போ இங்க 0 ன்னு போட்டோம்னா இந்த மொத்த டேர்மும் என்ன ஆகும், வேனிஷ் ஆயிடும், அவுட், அவ்வளவுதான். அப்புறமா பாட்டம் சர்ஃபேஸ் கீழ இருக்கு, இப்படி பார்த்து இருக்கு, அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் அந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ கீழ பார்த்து இருக்கு, அந்த டைரக்ஷன்ல இருக்கு, அதுக்கும் ஆங்கிள் எப்படி இருக்கும், 90 டிகிரி தான் இருக்கும். அதுவும் என்ன ஆயிரும், cos 90 போட்டோம்னா 0 ஆயிரும், அந்த மொத்த டேர்மும் என்ன ஆயிரும், வேனிஷ் ஆயிரும். முடிஞ்சதா? அப்போ இதுவும் நெக்லெக்ட் ஆயிடுச்சு, அதுவும் நெக்லெக்ட் ஆயிடுச்சு. அதாவது இதுவும் 0 ஆயிடுச்சு, அதுவும் 0 ஆயிடுச்சு. மீதி நமக்கு என்ன இருக்கு, கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கு. இதுவும் என்ன ஆயிருது, 0 ஆயிருது, அண்ட் இதுவும் 0 ஆயிருது. ஏன் 0 ஆயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 90 டிகிரின்னு போடுறோம், அந்த 90 டிகிரிக்கு cos அப்படின்னு எடுத்தோம்னா 0, அவ்வளவுதான். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் தான் இருக்கு, நம்ம அதுக்கு மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும். கர்வ்டு சர்ஃபேஸ் EDA, cos தீட்டாவை நம்ம போட்டுட்டோம். ஏன் சார் எங்க cos தீட்டாவை காணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, cos தீட்டாவுக்கு பதிலா தான் நம்ம 0 டிகிரின்னு போட்டோம். 0 டிகிரி இஸ் நதிங் பட் 1, cos 0 இஸ் நதிங் பட் 1, அதனால நான் 1 அப்படியே போடல, EDA அது மட்டும் தான் வச்சிருக்கேன். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வயர்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது. அப்படி யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்தா மட்டும் தான் நம்ம இங்க லாம்டா, அதாவது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா சூஸ் பண்ண முடியாது. அப்போ லாம்டா சூஸ் பண்ணிருக்கோம்னா என்ன அர்த்தம், சார்ஜ் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, which means எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு அர்த்தம். யூனிஃபார்மா இருக்குதுன்னா எப்பவுமே ஒரு இன்டெகிரல் இருக்கு, உள்ள நிறைய குவாண்டிட்டிஸ் இருக்கு. இன்டெகிரல் உள்ளக்க 2 குவாண்டிட்டி இருக்கு. அதுல எதுலாம் யூனிஃபார்மா இருக்குதோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், இன்டெகிரல் இருந்து வெளியில எடுத்துருவோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட வெளியில எடுத்தாச்சு, இன்டெகிரல் இருந்து வெளியில எடுத்தாச்சு. இது DA, ரைட்டா? phi E equal to எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியில எடுத்தாச்சு, உள்ள வந்து என்ன இருக்கு, DA மட்டும் இருக்கு. முடிஞ்சதா? இப்போ இந்த DA னா என்ன, இந்த ஏரியா. அப்ப ஏரியானா நம்ம என்ன சூஸ் பண்ணிரோம், சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிரோம். அப்போ DA is nothing but total area of that cylindrical surface. அந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் ஓட டோட்டல் ஏரியா. அதுக்கு நம்ம என்ன சூஸ் பண்ணலாம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சிலிண்டர் சூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சிலிண்டரோட வேல்யூ என்ன, 2πr, 2πrl, லெந்த் ரேடியஸ், ரைட்டா? L அப்படின்னு கேபிட்டல் L நான் ஏன் போட்டுருக்கேன்னா, இந்த இடத்துல நான் லெந்த் கேபிட்டல் L தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன், சோ கேபிட்டல் L நான் அங்க போட்டுருக்கேன். இப்போ இந்த DA தான் இங்க இருக்கிற 2πr, DA equal to 2πrl. அப்ப என்ன வரும், E 2πrl. முடிஞ்சதா? இப்போ நம்ம முதல்ல இதுக்கு முந்தின வீடியோல நம்ம பார்த்திருப்போம் phi equal to EDA, which in turn equal to
Q enclosed by epsilon naught அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கு தான் நான் டெஃபினிஷன் கூட நான் எழுதி போட்டிருப்பேன். காஸ் லாவோட டெஃபினிஷன் கூட எழுதி போட்டிருப்பேன். அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் will be equal to Q by அதாவது 1 by epsilon naught times the net charge enclosed within that surface. அதோட மீனிங் அதுதான் இது Q enclosed by epsilon naught. அப்போ இந்த ஈக்குவேஷன் E 2 pi r equal to Q enclosed by epsilon naught. Q enclosed அப்படினா வேற எதுவும் இல்ல, சார்ஜ் தான் அது. இங்க இருக்கிற சார்ஜ் Qவும் இங்க இருக்கிற சார்ஜ் Qவும் ஒண்ணுதான். அப்போ இந்த சார்ஜ் Q நான் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே lambda equal Q by L ன்னு இருக்கு. அப்போ இந்த சார்ஜ் Q நான் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? இந்த L சிம்பிளா இங்க கொண்டு போயிட்டு Q equal to lambda L அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ Q equal to lambda L. E 2 pi RL equal to lambda L divided by epsilon naught. Lambda L divided by epsilon naught. இப்போ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு லாங் வயர். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இங்க என்ன இருக்கு? E தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ அந்த E தான் நான் கண்டுபிடிக்கணும். மத்த எல்லா டேர்முமே நான் என்ன பண்ணிக்கலாம்? சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைடு சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ரப் பண்ணிடுறேன் போர்ட. இங்க என்ன இருக்கு? E 2 pi RL equal to lambda L by epsilon naught. இந்த E தான் நான் கண்டுபிடிக்கணும். சோ இந்த 2 pi RL அப்படியே இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ E equal to lambda L divided by 2 pi RL epsilon naught. முடிஞ்சதா? இந்த L கேன்சல் ஆயிடும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதுறேன் பாரு. 1 by 2 pi epsilon naught 1 by 2 pi epsilon naught மேல ஒரு lambda இருக்கு, கீழ ஒரு r இங்க எழுதல, lambda by r. அவ்வளவுதான். Electric field due to infinitely long charged wire is nothing but 1 by 2 pi epsilon naught lambda by r. முடிஞ்சதா? சோ பொறுமையா பாருங்க. ஈஸியான क्वेश्चन காஸ் லாவை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு லாங் வயர்ல இருக்குது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸியான क्वेश्चन, பொறுமையா பாருங்க. சோ புரிஞ்சது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோ அடுத்த வீடியோல அடுத்த அப்ளிகேஷன்ல நான் உங்களை பார்க்குற வரைக்கும் பை.